அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணிகள். ஒரு நாள், எந்த நாளும் தெருவிலே அலைந்து திரியக்கூடிய ஒரு நாய் ஒரு காட்சி அறைக்குள் சென்றது. அந்த காட்சி அறைக்குள் சென்ற நாய்க்கு ஒரே அதிர்ச்சி. தன்னை போன்றே அதிகமான நாய்கள் அங்கிருந்தது. இந்த நாய்க்கு ஒரே அதிர்ச்சி, என்ன செய்வது என்று தெரியாமல் தனக்கு முன்னுக்கு தன்னை போன்ற அதிகமான நாய்கள் இருக்கிறது, என்ன செய்வது என்று தெரியாமல் பதற்றத்துடன் சற்றே முருக ஆரம்பித்தது. இதை பார்த்த மற்ற அனைத்து நாய்களும் ஒரே நேரத்தில் இதை பார்த்து முருக ஆரம்பித்தது. என்ன செய்வது? இந்த நாய்க்கு பயமும் அதிகமாக இருக்கிறது, என்ன செய்வது என்று தெரியாத பதற்றமும் அதிகமாக இருக்கிறது. அதே நேரம் என்னை போன்று இருக்கிறது என்று சொல்லி அதிக கோபமும் அந்த நாய்க்கு இருக்கிறது. அந்த நாய் குறைக்க எத்தனிக்கிறது. இது குறைக்க எத்தனிக்கும் அதே நேரத்தில் எதிரில் இருந்த அனைத்து நாய்களும் அதை பார்த்து குறைக்கிறது. இந்த நாய்க்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. தொடர்ச்சியாக குறைத்து கொண்டே இருக்கிறோம். இது குறைப்பதை பார்த்த மற்ற அனைத்து நாய்களும் குறைத்து கொண்டே இருந்தது. இறுதியில் ஒன்றே ஒன்று நடந்தது. அந்த நாய் இறந்தே போய்விட்டது. குறைத்து குறைத்து இறந்தே போய்விட்டது. என்ன நடந்தது என்றால், அந்த நாய் சென்றது ஒரு கண்ணாடி காட்சி அறையில். அந்த நாயினுடைய பிம்பம்தான் அந்த அனைத்து கண்ணாடிகளிலும் காட்டியது. அந்த பிம்பத்தில் காட்டியது தான் தான், பிம்பத்தில் இருப்பது நான் தான் என்று தெரியாமல் அந்த நாய் மீண்டும் 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 குறைத்து தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கிவிட்டது. இதே போன்றுதான் நாம் சமூகத்திற்கு நாம் என்ன கொடுக்கிறோமோ அதுவே நமக்கும் கிடைக்கும். சமூகத்திற்கு நாம் கோபத்தையும் விரோதத்தையும் கொடுக்கிறோம் என்று சொன்னால் சமூகத்தில் இருந்து நமக்கும் கோபமும் விரோதமும் தான் வந்து சேரும். சமூகத்திற்கு நாம் அன்பை அளிக்கிறோம் அல்லது புன்னகை அளிக்கிறோம் என்று சொன்னால் எமக்கும் அதே வந்து சேரும் பல மடங்கா. அந்த ஒரு நாய் செய்த பிழையால் அனைத்து நாய்களும் செத்தது. அதாவது அந்த உண்மையில் அந்த நாய் மட்டும்தான் இறந்தது, மற்ற நாய்களும் இறந்ததாக நினைத்து கொண்டது. எனவே சமூகத்திற்கு நாம் எதை விதைக்கிறோமோ அதுதான் நமக்கும் திருப்பி கிடைக்கும். எனவே செய்வதை சிந்தித்து செய்வோம். நன்றி.